நம்ம பசங்க கிட்ட போயிட்டு உங்கள் பாடியிலே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிற ஒரு ஆன்சர் ஹேர் ஸ்டைல். என்னோட ஹேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வந்து நான் பார்த்துருக்கேன். நம்ம பசங்களுக்கு அதில் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமே நடக்குது. சலூன் மிஸ்டேக். சலூன் போவோம், நல்ல ஹேர் ஸ்டைல் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து சலூனுக்குள்ளே போவோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னடா அது நம்ம மண்டை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணதான் வந்து செய்வாங்க. அந்த ஃபீலிங் எனக்குமே நிறைய டைம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ பண்ணணும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறேன்னா, சலூன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், சலூன் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டோன்ட் கோ வித்தவுட் எனி ஐடியா. சலூன் போய் பார்த்துக்கலாம், அங்கே போயிட்டு நம்ம வெட்ட சொல்லிடுவோம், கரெக்டாக வந்து வெட்டிடுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா எதுக்குடா ஹேர் கட் பண்ண வந்தோம் அப்படின்னு தான் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் வைக்க போகிறீங்கிறத பிளான் பண்ணிவிட்டு வந்து போங்க. நீங்கள் வந்து இருக்கிற ஹேர் அப்படியே ட்ரிம் மட்டும் தான் பண்ண போகிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அது நார்மலாக போயிட்டு எங்கே வேணால் போய் வெட்ட சொல்லிடலாம். பட் ஒரு புது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணணும். ஒரு நாள் முன்னாடி அப்படி இல்லைன்னா வந்து 2 நாள் முன்னாடி வந்து இந்த ஹேர் ஸ்டைல் நம்ம வைக்க போகிறோம், ஸோ இந்த மாடலோட ஃபேஸ் ஷேப்பும் என்னோடது ஒரே மாதிரி இருக்குது, ஸோ இதை வச்சு எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அவங்க சைடில் எப்படி வச்சுருக்காங்க, ஃப்ரண்ட்டில் எப்படி வச்சுருக்காங்க, லென்த் எவ்வளோ இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டைலிஷ் கிட்ட போயிட்டு பிக்ஸை காட்டுங்க. எனக்கு இந்த மாதிரி வேணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கணும், சைடில் எப்படி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து 100% மேட்ச் பண்ணாட்டியுமே ஒரு 50-60% வந்து மேட்ச் பண்ணிடுவாங்க. அதுவே வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் சலூனுக்கு போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா நீங்கள் தான் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹேர். நம்மளோட ஹேர் ஸ்டைலே மெயின் ரோல் எதுக்கு இருக்குன்னா ஃப்ரண்ட் ஹேருக்கு தான். அங்கே சொதப்பிட்டோம்னா காலி, சோலி முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த இடத்துல தான் சொதப்போம். எனக்கு கரெக்டான லென்த் வெட்டுங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று அதிகமாக வச்சுருவாங்க, இல்லைனா வந்து ரொம்பவே ஷார்ட்டாக வந்து வெட்டிடுவாங்க. அது எப்படி சரி பண்ணலாம், இந்த டிப்ஸை வந்து எந்த ஒரு சேனலுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது பர்சனலாக ஒவ்வொரு டைமே வந்து நான் ட்ரை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட ஃப்ரண்ட் ஹேரோட லென்த் எந்த அளவுக்கு இருக்கணும்னா, ஃப்ரண்ட் ஹேரை எடுத்து நீங்கள் நோஸ் வரைக்கும் வச்சிங்கன்னா உங்களோட மிடில் நோஸ், அதாவது புருவத்துக்கும் கீழே நோஸோட எஜ்ஜுக்கும் மிடில் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வெட்டினீங்கன்னா உங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும். மேலே தூக்கி நீங்கள் செய்யும்போது கரெக்டான ஹைட்டில் வந்து அது இருக்கும். நீங்கள் நோஸ்க்கு கீழே வரைக்கும் வச்சிங்கன்னா ஹேர் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், புருவம் வரைக்கும் வச்சிங்கன்னா ஷார்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ மிடில் வரைக்கும் உங்கள் ஹேரை வந்து ஃப்ரண்ட்டில் இழுத்து வச்சு இந்த அளவுக்கு வந்து வெட்ட சொல்லுங்கள். அது வந்து செம்ம கரெக்டாக வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். கிட்டத்தட்ட நான் ஒவ்வொரு டைம் ட்ரை பண்ணும்போதுமே ஹேர் லென்த்தை வந்து நோட் பண்ணுவேன், எந்த அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்குது, எந்த அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்குது. இது எனக்கு மட்டும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டுக்குமே, அதாவது என்னோட கேமராமேனுக்குமே வந்து இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஸோ மிடில் வரைக்கும் உங்களோட ஹேர் லென்த்தை மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது ப்ராப்பராக வந்து இருக்கும். ஃப்ரண்ட் ஹேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஹேர் கட் பண்ண போகும்போது இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது 1 மாதம் ஆனாலும் சரி, 2 மாதம் ஆனாலும் சரி, ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது சைட் பர்ன்ஸ், அதாவது கிருதாலையுமே நம்ம பசங்க நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயுமே நிறைய சொதப்பல் நடக்குதுன்னு வந்து சொல்லலாம். சலூனில் வந்து அவங்க வேலை ஃபாஸ்ட்டாக முடியணுங்கிறதுக்காக கிருதாவை காதோடைய பாதி வரைக்கும் வச்சு அப்படியே ஒரு கோடு போட்டு இங்கெல்லாம் ஃபுல்லாகவே எடுத்துருவாங்க. அப்படி பண்ணால் உண்மையாக நல்லா இருக்குமா? கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காது. பார்க்குறதுக்கே வந்து ஆக்வர்டாக வந்து இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்மளோட சைட் பர்ன்ஸை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, அது நம்மளோட ஜார்டனை எடுத்து காட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்கள் காதுக்கு கீழே வரைக்கும் அது அப்படியே மேலேருந்து அப்படியே ஃபேடாகி வர மாதிரி வந்து பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களோட சின் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பியர்ட் வந்து இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த கேர்ள் நீங்கள் ஃபேட் பண்ணுறதும் அந்த நம்மளோட வந்து ஹேர், அதாவது பியர்டை ஃபேட் பண்ணுறதுமே வந்து ஒரே ஈக்குவல் லெவலில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். கிருதாவை பாதியில் கட் பண்ணுறது, கோடு போடுறது, இல்லைனா கிருதாவை வந்து அப்படியே வந்து இது வரைக்கும் ரொம்ப ஷார்ப்பாக வைக்கிறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் அட்ராக்டிவாக வந்து இருக்காது, நல்லா இருக்காது கைஸ். அடுத்தது வந்து ஃபேடுக்கு வந்து வருவோம். ஃபேடில் நிறைய டைப் இருக்குது. லோ ஃபேட் இருக்குது, மிட் ஃபேட் இருக்குது, ஹை ஃபேட் இருக்குது. ஹை ஃபேடு எப்போவுமே நீங்கள் வந்து பண்ணிடக்கூடாது. லோ ஃபேட், மிட் ஃபேடை வந்து ட்ரை பண்ணலாம். இதை வந்து டேப்பர் ஃபேடுமே வந்து சொல்லுவாங்க. டேப்பர் ஃபேடுன்னு போய் நீங்கள் நெட்டில் அடித்தாலே உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது காதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து ஃபேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போக போக கிராஜுவலாக வந்து ஃபேட் கம்மியாகிட்டு ஹேரோட லென்த், ஹேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக வந்து இருப்போம். அந்த ஃபேடுமே 1 வாரம் 1.5 வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவுமே
ஈஸியாக வந்து கவர் ஆயிரும், நல்லா கவர் ஆயிரும். ஸோ அந்த டைமில் நம்மளோட ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். ஸோ எப்போவுமே டேப்பர் ஃபேட் வந்து பண்ணுங்கள். ஹை ஃபேடு, ஸ்கின் ஃபுல்லாக தெரியுற மாதிரி ஃபேட்லாம் பண்ணிடாதீங்க. நம்ம ஊர் பசங்களுக்கு அது சுத்தமாக செட் ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் அந்த பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுனாலுமே, இப்போ கிரிக்கெட்டர்ஸை பார்க்குறீங்க, இல்லைனா ஃபாரின் ஆக்டர்ஸை பார்க்குறீங்க, அவங்க ஃபுல்லாக ஃபேட் பண்ணியிருக்காங்க, பார்க்க நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப 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 ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டேப்பர் ஃபேட் மட்டும் பண்ணுங்கள். மிட் ஃபேட், டேப்பர் ஃபேட் இது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அது நம்ம ஒரு பசங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும். அடுத்தது சலூன்ஸில் ஹேர் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க பண்ணுற ஒரு விஷயம், பிளேடை வச்சு பேக்லலாம் அப்படியே வந்து பாக்ஸ் மாதிரி டைப்பில் கட் பண்ணுறது, இல்லைனா நம்ம கேர்ள் எல்லாமே பிளேடை வச்சு அப்படியே ஷார்பன் பண்ணுறது, ஃப்ரண்ட்டில் இந்த ஹேர் எல்லாமே ஷார்பன் பண்ணுறது. அந்த கத்தியை விட அவங்க பண்ண ஷார்ப், நம்ம ஹேரில் இருக்கிற ஷார்ப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்காது கைஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஹேரை எப்போவுமே ஷார்பன் பண்ணுறது, பாக்ஸ் போடுறது அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் வந்து ட்ரிம்மரை வச்சு பின்னாடி அப்படியே ஃபேட் பண்ண சொல்லிடுங்க போதும். அப்படியே கிராஜுவலாக ஃபேட் மட்டும் பண்ண சொல்லிடுங்க. அது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். பின்னாடி பாக்ஸ் எல்லாம் போட்டு இல்லைன்னா வீ கட்லாம் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயுமே வந்து ட்ரிம்மரை வச்சே வந்து லெவல் பண்ண சொல்லுங்கள். அப்படியே பிளேடை வச்சு ரொம்ப ஷார்ப்பாலாம் பண்ணாதீங்க. அது உண்மையாகவே அட்ராக்டிவாக வந்து இருக்காது கைஸ். ஸோ இதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பின்னாடி பாக்ஸ் டைப்பில் போடுறது, பிளேடை வச்சு ரிமூவ் பண்ணுறதை ஸ்ட்ரிக்ட்லி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ மட்டும்தான் உங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஒரு சில பசங்க இந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. சலூனில் போயிட்டு பாடி ஹேரை ரிமூவ் பண்ண சொல்கிறது, செஸ்ட் ஹேராக இருக்கலாம், இல்லைனா ஆர்ம்ஃபீல்டில் இருக்கிற ஹேர்ஸை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறது. இந்த விஷயம் நம்ம சலூனில் பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஆக்வர்டாக வந்து இருக்கும். இப்போ இன்கேஸ் நம்ம யாராவது பார்த்தாலுமே வந்து என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ உங்களோட பாடி ஹேர்ஸை வந்து நீங்கள் வீட்டில் நீங்களே தான் வந்து ரிமூவ் பண்ணணும். சலூன்ஸில் போய் அது ரிமூவ் பண்ணுறது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சஜஷன், பண்ணது உங்கள் இஷ்டம். பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் ஒரு சஜஷனாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வீட்டிலே பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கே போயிட்டு ஆக்வர்டெல்லாம் வந்து மற்றவங்களை ஃபீல் பண்ண வைக்க வேணாம். ஸோ அவ்வளோதான் பிரதர்ஸ். நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. நல்லா இருக்கு நம்ம ஹேர் ஸ்டைல் அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நம்மளோட பிராண்டில் வந்து ஒரு ஹேர் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ப்ராடக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. என்ன ப்ராடக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். அவ்வளோதான் பிரதர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா சரண் லெஃப்ட் ஐடி பேர் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபோட்டோக்கான போஸ்ட் ஐடிஸ், ஆஃப் ஐடிஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரண் லைஃப் ஸ்டைல். அவ்வளோதான் பிரதர்ஸ். நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணுது. இன்னொரு நிமிஷம் பார்ப்போம். பை பிரதர்ஸ்.